ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா பட்டுப்பூச்சி ஃபார்ம்னு தமிழ்லைனில் போட்டுட்டு தோட்டத்தில் ஏதோ தேன் கூட கட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த தோட்டத்தில் உள்ள இலையிலேருந்து தான் உங்களுக்கு பட்டுப்புடவை உருவாகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஸோ நம்ம எல்லோரும் வீட்லேயும் உள்ள பட்டுப்புடவைக்கு பேஸ் இந்த இலை தான். இங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ இந்த தளன்னு இருக்குது பார்த்தீங்களா இலை, இந்த இலையை தான் பட்டுப்புழுக்கெல்லாம் உணவாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு தான் அது நமக்கு பட்டு நூலை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம தோட்டத்தை பார்த்துட்டோம். இந்த தளம் இருக்குதுங்க பார்த்திங்களா பில்டிங். ஸோ அதுக்குள்ளே தான் பட்டுப்பூச்சி ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃபார்முக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் ஒரு 1 வீக்கே ஆன பட்டுப்புழு, சரிங்களா? ஸோ 1 வீக்குள்ளே சின்ன சின்ன குஞ்சுங்க தான் இது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலை மேலே தான் போட்டிருப்பாங்க. இந்த இலையை அது சாப்பிட்டு தான் அது வளரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இலையிலேருந்து தான் அது உருவாகுதுன்னு. ஸோ இந்த மெயினான சோர்ஸே இலை தான். அங்கேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்னென்னா, வளர என்ன பண்ணுறது, அந்த ரேக் பார்த்திங்களா, பெரிய பெரிய ரேக்காக இருக்குது. ஸோ வளர புழு நிறைய ஆகிடும், பெருசாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேக் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த என்டையர் ரேக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த புழுவாக வந்துடும். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே அப்படியே கொஞ்சம் வளர்ந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு இடம் போட்டு இந்த புழுலேருந்து அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே வச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த 28 டேஸ் தான் இதோட மொத்த லைஃப் ஸ்பேன். 28 நாளில் இந்த குஞ்சு வச்சதுலேருந்து முடிஞ்சிடும் வளர்ந்து. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச புழு. இது பாருங்கள், வளர்ச்சி அடைஞ்ச புழு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த என்டையர் ரேக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் வலையை இது மேலே வைக்கிறாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது. ஸோ இந்த வலையிலலாம் என்ன பண்ணுதுன்னா, அது கூடு கட்டுது. அந்த பட்டு நூலை இதுக்கு இந்த வலை மேலே அது கூடாக கட்டுது. ஸோ ஃபுல்லாக வச்சுறாங்க. இந்த பட்டுப்புழுக்கு உணவுங்கிறது வெறும் இலை மட்டும்தான். அந்த இலை மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வெறும் இந்த இலையை மட்டும் சாப்பிட்டு தான் அது வளருது. ஸோ இந்த பட்டுப்புழு வச்சதுலேருந்து இந்த கூடு கட்டுறதுக்கு 28 நாள் ஆகிடும். 28 நாளில் இந்த ப்ராசஸ் ஒரு செட்டு முடிஞ்சிடும். ஒரு செட் ஆஃப் இது முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த வலையில் கட்டின இந்த வலையில் அதை கூடு கட்டி முடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வலையில் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதைத்தான் இதை பிரித்து என்ன பண்ணுவாங்க, இதில் உள்ள பட்டு நூலை எடுத்து எடைக்கு விற்றுருவாங்க. ஸோ இதுதான் இதோட என்டையர் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்படி தான் நமக்கு பட்டுப்புடவைக்கான நூல் கிடைக்கிது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.